மாஸ்டர், இந்த முயற்சி கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் இருக்காது. நீங்கள் தான் அதுக்கு பெரிய பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். சொல்லுங்கள் மாஸ்டர், இவங்க பர்ஃபார்மன்ஸ் பற்றி இவங்களை பற்றியும் சொல்லுங்கள். ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு போனா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாழ்ந்தால் மட்டும் பத்தாது, வாழ வச்சுட்டு போனால் தான் அது வாழ்க்கையாகவே இருக்கும். யார்கிட்டயாவது போய் கேட்டாங்கன்னா உங்களுடைய சொந்தங்கள் எத்தனை பேர்னா ஈஸியாக சொல்லலாம். பொண்டாட்டி, என்னுடைய பொண்ணு, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என் தம்பி, 3 தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். பட் என்கிட்ட வந்து கேட்டால் என்னுடைய சொந்தம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதில் என் சொந்தங்கள் ஜல்லிக்கட்டு வந்து பிரச்சனை வந்து வரும்போது அது வந்து மீடியாவில் தெரியும் போது தான் போராட்டம் நடக்குது. அது பார்த்தாங்க எல்லாருமே. நான் தினமும் போராடிட்டு இருக்கேன் எங்களுடைய வாழ்க்கைக்காக. ஏன்னா ஒரு ஆர்ட் ஆப்ரேஷன் இருந்தாலும் சரி, இந்த 60 குழந்தைங்களை படிக்க வைக்கிறது இருந்தாலும் சரி, இந்த பசங்களுடைய ஒருத்தருடைய லட்சியம். இப்போ அந்த பையன் கை தூக்குனேன், அவருடைய கனவு வந்து நடிக்கணும்னு ஆசை. இந்த படத்தில் சூப்பர் சீன் பண்ணியிருக்காரு. படம் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த ட்ரம்ஸை வச்ச தம்பி நடிச்சிருக்காரு. அதே மாதிரி பிரபு அவர் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த தம்பி நடிச்சிருக்கா போல பாருங்க. அவரெல்லாம் பயங்கர இன்ஸ்பிரேஷன். நல்லா சாப்பிட்டுட்டு தொப்பை வச்சுட்டு இருக்கிற இந்த காலத்தில் ஃபிசிக்கல் சேலஞ்ச் அதோட அவருடைய டேலண்ட் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய, எனக்கே வாழ்க்கையில் ஏதாவது டல் ஆகும்போது இவங்க பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் எனக்கு. ஸோ என் வாழ்க்கையில் இவங்க கூடலாம் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். வாழ்க்கை பாதையில் இவங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. இவங்களுக்காக கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், இவங்களுக்காக கூட வாழறோன்றது. கடவுள் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்ததுக்கு முதல்ல நான் கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சூரி சார், நீங்கள் ஒரு சில வார்த்தை. தம்பி 6 பேக்ல நல்லா மிரண்டு போயிட்டேன். என்னடா அது நம்மள போய் 6 பேக்னு சொல்கிறோமே அப்படின்ட்டு. நான் ஏமா சொன்னேன் மாஸ்டர், இந்த ஜிம்மில் ஃபுல்லாக அர்னால்டு, புறம் கோடீஸ்வரங்க, வசதியானவங்க, பெரிய பெரிய ஸ்டாருங்க, அவங்கள ஃபோட்டோஸை முன்னாடி வச்சுருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம குறித்து வரணும் அப்படின்னு சத்தியமாக சொல்கிறேன். இவங்கள ஆள் ஃபோட்டோஸை ஜிம்மில் வைக்கணும். உண்மையான மோட்டிவ் வரணும்னா இவரை பார்த்து வைக்கணும். ஆனால் அவர் வந்து எப்படி வச்சுக்காரு பாருங்க. இந்த 1000 காலத்து கோயில் இருக்க பில்லர் மாதிரி இருக்கு தம்பி, பில்லர் மாதிரி இருக்கு. நீராட்ட ரோல் மாடல. என் உடம்பு ஃபுல்லாக ஸ்கின் அலர்ஜி, திட்டுட்டா இருக்கும். இப்போ நான் உங்க முன்னாடி ஒரு ஆணா இருக்கேன் அப்படின்னு நான் காட்டின்னு இருக்கேன். இதை நான் இப்போ காட்டுறதுக்கு காரணமே எங்கள் அண்ணன் தான். ஏன் கேட்டாங்கன்னா வெளியே சட்டை கட்ட முடியல. சட்டையை கைட்டினாக்க அவ்வளோ அறிவுறுப்பாக இருக்கும், யாராலையும் பார்க்க முடியாது. நான் வெளியே தலை கட்டுறது அவ்வளோ கஷ்டப்படுவேன். ஒரு ப்ரோக்ராம் அண்ணன்கிட்ட இந்த பிரச்சனையை சொன்னேன். ஒரு அப்பாவாக இருந்து நீ மறுபடியும் நீ இழந்த அதே உடல் அமைப்ப நீ பெற்றுவடா, நீ மறுபடியும் ஸ்டேஜ் ஏறுவ, உன்னால் ஸ்டேஜ் ஏறி ஆணாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு திரும்பவும் உங்கள் கண்ணு முன்னாடி இந்த அளவுக்கு அழகாக அற்புதமாக எனக்கு காட்ட வச்சிருக்காரு. ஒரு அப்பா சாந்தத்துலேருந்து நான் எனக்கு அப்பா கிடையாது, 2வது அப்பாவை இப்போ எங்கள் அண்ணனை நான் பார்க்குறேன். எங்களை பெற்றவங்க தான் எங்கள் அப்பா அம்மா. ஆனால் எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து எங்கள் திறமையை இந்த உலகமே பார்க்குற அளவுக்கு வச்சுருக்காரு எங்கள் லாரன்ஸ் மாஸ்டருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இன்னைக்கு எங்களை தேடியெல்லாம் நிறைய ப்ரோக்ராம் கமிட் பண்ணுறாங்க, தேடி வராங்க மாஸ்டர். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷம். செல்ஃபி எடுக்கிறாங்க. செல்ஃபி எல்லாம் எடுக்கிறாங்க மாஸ்டர். தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஃபாரினில் கூட நிறையா எங்களுக்கு கமிட்மெண்ட் வந்துட்டு இருக்கு மாஸ்டர். ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர். இந்த காஞ்சனா 3ல எங்களை நடிக்க வச்சு அழகு பார்த்துருக்காரு மாஸ்டர். ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. கண்டிப்பாக இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த சன் டிவி நிறுவனத்திற்கு எங்கள் ராகவா லாரன்ஸ் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் மாற்றுத்திறனாளிகள் நடனக்குழு மாணவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் வெளியில்லாமல் நிறையா ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. நான் அந்த வெளிநாட்டுக்கு ப்ரோக்ராம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஏதாவது என்னை கூப்பிடுவாங்க. நான் மேக்ஸிமம் அது இது வரைக்கும் போனதில்லை மாஸ்டர். சப்போஸ் நீங்கள் வெளியில் எங்கே, தமிழ்நாடாக இருக்கட்டும், வெளியில் எங்கே வேணா இருக்கட்டும், நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டா சொல்லுங்கள். நான் உங்கள் கூட வந்து நான் அந்த ஸ்டேஜில் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட இருந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு உங்கள் கூட இருக்கிறேன். என்னை எப்போ வேணால் நீங்கள் சொல்லுங்கள், நான் வரேன். உங்களில் நான் ஒரு ஆளாக இருக்கேன். நன்றி. லாரன்ஸ் சாரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் சூரி சார் இன்னிலேருந்து மெம்பர்ப்பா. தேங்க்யூ மாஸ்டர். என்ன பிடிச்சிருக்கு? I'm an icon, man. And my girl about a 10. I should fuck her in the Benz.